Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to first question in exercise 5E. So MCQ தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்படா குவாட்ராட்டிக்னாவே ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்கொயர் தானே சொல்லியிருந்தேன். இப்போ வந்து எக்ஸ் பவர் 4 இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி எக்ஸ் பவர் 4 கொடுத்தாலும் இதுவும் நம்ம குவாட்ராட்டிக்காக சேஞ்ச் பண்ண முடியும் வித் ஒரு ஸ்டெப்போட. இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸ் பவர் 4 இருந்தால் குவாட்ராட்டிக் சேஞ்ச் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஸ்கொயராக தான் இருக்கும். எக்ஸ் பவர் 4 எப்படி எக்ஸ் ஸ்கொயராக மாற்றலாம்? எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். இப்போ இதோட மீனிங்கும் சேஞ்ச் ஆகலை, எக்ஸ் பவர் 4 தான், பட் நம்மளோட ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், -5x ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், ரெண்டு டேர்ம் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? லெட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு இன்னொரு டேர்மை எடுத்துக்கலாம். ஓகேவா? எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி லெட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ எடுக்கணும்னா, இப்போ பாருங்கள், இங்கேயும் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு டைம் தெரியும் போது நம்ம வந்து இன்னொரு வேரியபிள் போட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ எங்கெங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கோ அதுங்க நான் ஏ ஸ்கொயர்னு போடுற பாருங்கள். ஏ ஸ்கொயர் -5a + 4 ஈக்குவல் டு 0. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸி. ஸோ 4 வந்து 4 1s are -. ஸோ a ஸ்கொயர் -4a -1a + 4 ஈக்குவல் டு 0. ஏவை காமனாக எடுத்துகிட்டு a -4, இங்கே வந்து +1 எடுத்துகிட்டு -a + 4 ஈக்குவல் டு 0. இங்கே ப்ராக்கெட் எனக்கு சேமாக இல்லை, ஸோ நான் இங்கே வந்து +1 -1ன்னு மாற்றிட்டு a -4 மாற்றிப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து a -1 ஒரு சைடு, a -4 ஒரு சைடு வச்சுட்டு ஈக்குவல் டு 0. a -1 ஈக்குவல் டு 0, a -4 ஈக்குவல் டு 0, a ஈக்குவல் டு 1, a ஈக்குவல் டு 4. ஸோ இப்போ வந்து a வேல்யூவில் தான் எனக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஃபைனலாக நீங்கள் வந்து a ஈக்குவல் டு 1 ஆர் 4ன்னு நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நாமளாக தானே இங்கே ஏன்னு எடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயராக திருப்பி ரீப்ளேஸ் பண்ணணும். அவங்க கொஷனில் கேட்டிருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இன்னொன்று சொல்லணும், எக்ஸ் பவர் 4னா எக்ஸ் ஸ்கொயர்னா உங்களுக்கு கண்டிப்பாக 2 ரூட்ஸ் இருக்கும். எக்ஸ் பவர் 4னா உங்களுக்கு 4 ரூட்ஸ் இருக்கும். அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து 4ஆக கிடைக்கும். ஸோ ஓகேவா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஒரு பக்கம், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஒரு பக்கம். பிகாஸ் நம்மளுக்கு ரெண்டு ஏ வேல்யூவும் இருக்குது. ஏவை வந்து நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா எக்ஸ் ஸ்கொயராக ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயராக ரீப்ளேஸ் பண்ணும்போது எக்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும். ஸோ ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 எக்ஸ் ஈக்குவல் டு +or -1. இந்த சைடு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 எக்ஸ் ஈக்குவல் டு +or -2. ஓகேவா? ஸோ 4 வேல்யூஸ் கிடைச்சிருக்கா. இங்கே +1 -1, இங்கே +2 -2. டோட்டலாக எனக்கு வந்து 4 வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ எக்ஸ் பவர் 4ஆக எங்கே இருக்கோ அங்கே வந்து சொல்யூஷனும் 4ஆக இருக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்ச் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை.